குரு உங்களுக்கு மிதுனத்தில் சஞ்சாரம் செய்து சிறப்பான பொன் பொருள் சேர்க்கைகளை மேன்மையாக கொடுக்கும் மாதமாக இருக்கும். மேலும் சுப காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். புத்திர பாக்கியங்கள் தடைகள் தாமதங்கள் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தடைகள் நிவர்த்தியாகி புத்திர பாக்கியம் புத்திர மேன்மைகளும் சிறப்பாக ஏற்படும். மேலும் சுப காரியங்களில் குருவின் பார்வை பலத்தின் மூலமும் குரு பலத்தாலும் சிறப்பு பலன்கள் கிடைத்திடும். செவ்வாயும் சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே செவ்வாயினால் இதுவரை இருந்த பாதிப்புகள் இந்த மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு செவ்வாயின் மங்களகரமான சுப காரியங்கள் நடைபெறும். உங்களுக்கு சூரியனின் புதனும் இந்த மாத பிற்பகுதியில் புதாத்திய யோகத்தில் கன்னியில் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதில் குரு பார்வையில் ராகுவும் சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். மேலும் ராகுவுக்கு புதன் சுக்கிரன் தொடர்பும் இந்த மாதத்தில் ஏற்படுவதால் ராகு தரும் பிரம்மாண்ட யோகங்களும் சிறப்பாக கிடைத்திடும். பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், வெளிநாடு, வெளியிடம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், மறைமுக வழிகளில் தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு பிரம்மாண்ட யோகங்களும் இந்த மாதத்தில் கிடைத்திடும். மீனம் ராசிக்கு பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் 13, 14, 15, 16ஆம் தேதிகளும் சந்திரன் ரிஷபம் மிதுனம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் 22, 23, 24, 25ஆம் தேதிகளில் கன்னி துலாம் ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் 4, 5ஆம் தேதிகளில் மகரம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் 9ஆம் தேதியில் மீனம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் சந்திராபலமுள்ள நாட்களாகும். இந்த நாட்களில் புதிய காரியங்கள், முக்கியமான காரியங்கள், சுப காரியங்கள் செய்தால் உறுதியான நன்மைகளை பெற முடியும்.